திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தான் அமாவாசை. ஆனால் இருந்தாலுமே இன்னைக்கு இரவு 8 மணிக்கே அமாவாசை பிறந்துடுது. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை. அம்மாவுக்கு நம்ம வீட்டில் அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல் வைக்கிறது சிறப்பு. நம்ம ஊஞ்சல் மாலை நேரத்தில் வைக்கிறதுனால இன்றைக்கி தான் இரவு அமாவாசை. நாளைக்கு மணி 7 மணிக்கெலாம் முடிஞ்சிருது. அதனால் நாளைக்கு அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊஞ்சல் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கே அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து ஊஞ்சல் அமர வச்சிடலான்னு. இன்றைக்கி எதை பற்றி நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே இப்போது பரவலாக பேசப்படும், பரவலாக ஃபேமஸாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அம்மா மேல்மலையனூரில் வீட்டிற்கும் அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மாவோட வரலாறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி ரூபம் என்று ஈசனுக்கே இடப்பாகம் பெற்ற அம்மா அங்காள பரமேஸ்வரியின் வரலாறை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் குலதெய்வமாக கொண்டிருந்து மேல்மலையனூரில் மகாராணி போல் வீட்டிருந்து அனைவர்களுக்கும் அமாவாசை தோறும் ஊஞ்சலில் அமர்ந்து அருளாசி புரிந்து மக்களின் வாழ்க்கையை வளமாக்கி அனைவர்களுக்கும் பல செல்வங்களையும் மகிழ்ச்சிகளையும் வாரி வழங்குகின்றாள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அம்மாவோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அம்மாவுக்கு அதே போல் மாசி மாதம் மயான கொள்ளை, அமாவாசை ஊஞ்சல், இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க? ஆனால் இருக்கிறதுலே கோபமான அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலே சாந்த ரூபிணி, குழந்தை வடிவமானவள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே எளிமையாக ஆட்கொண்டு வரலாம். எப்படின்னா, மக்கள் எப்பேற்பட்டவர்கள் ஒரு தடவை நீங்கள் அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா மீண்டும் 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 அம்பாள் அழைத்து கொண்டே இருப்பாள் மேல்மலையனூர் அங்காளம்மன். சரி, அதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக நம்ம சொல்லுவோம். இப்போது மேல்மலையனூரில் அம்மா எப்படி கோவில் கொண்டாங்க, அந்த தல வரலாறு என்ன, எப்படி அம்மா அங்கே ஆலயம் கொண்டிருந்தாங்க, எவ்வாறு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வரலாறை பார்ப்போம். நம்ம வீட்டில் உள்ள அங்காளம்மனோட அமாவாசை அபிஷேகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு அம்மாவோட வரலாறை கேளுங்க. உங்களோட குறைகளும் உங்களோட கஷ்டங்களும் அனைத்தையும் மனதில் அம்மாவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அனைத்திற்கும் அம்மாள் கண்டிப்பாக தீர்வளிப்பாள். சரிங்களா? சரி, முதல்ல நம்ம அம்மாவோட வரலாறை சொல்லுவோம். முன்பொரு காலத்தில் முப்பெரும் தேவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சிவன், விஷ்ணு, பிரம்மா, அவ்வாறு சொல்லக்கூடிய 3 தேவர்கள் தான் இவ்வுலகில் பெரிய கடவுள், அதிகமாக சக்தி படைத்த கடவுள், முப்பெரும் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்பொழுது அசுரர்களின் அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருந்ததாம். அதனால் முப்பெரும் தேவர்களும் மூவரும் சேர்ந்து ஒரு வேள்வி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த வேள்வி நடத்துவதற்கு தேவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி அனைவர்களும் அந்த வேள்வியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கார் எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமான். இப்பொழுது அந்த வேள்வி நடப்பதற்கான ஏற்பாடுகளும் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேள்விக்கு அனைத்து தேவர்களும் 14 லோகத்தில் உள்ள தேவகணங்கள், தேவர்கள் அனைவருமே கலந்துக்கிறாங்க. அதில் பிரம்மதேவர் கொண்டிருக்கிறார் வேள்வியில் கலந்து கொள்ள. ஏன்னா அந்த வேள்வியை அமர்ந்து அந்த வேள்வியை நடத்த போவதே பிரம்மதேவர் தான். இப்போது நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இருக்கை, அதாவது சீட்டு, இங்கிலீஷில் சொன்னால் சீட்டுன்னு சொல்லலாம், தமிழில் சொன்னால் இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த இருக்கை என்பது ஒரு பதவிக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே போல தான் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த இடத்திலுக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டது. எவ்வாறாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முப்பெரும் தேவர்களுக்கு தனி இருக்கையாகவும், அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு தனி இருக்கைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம
நம்ம இப்போ இருக்கிறதே உங்களுக்கு சொல்கிறேனே, சிஎம் இருக்காருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பெரிய இருக்கை சென்டராக போடுவாங்க. மந்திரிங்களுக்கெல்லாம் ஒரு பாதி, அதே போல் கமிஷனரு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, கலெக்டரு, சப் கலெக்டர் அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி சீட்டு போட்டிருப்பாங்க. அதே போல் தான் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடங்கள் வந்து வகுத்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பிரம்மதேவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமான் அமரக்கூடிய இருக்கையில் வந்து தான் என்ற அகந்தையில் வந்து அந்த சீட்டில் போய் உட்காந்துடுறாரு. யார்? பிரம்மதேவர். அந்த இருக்கையில் அமர்ந்த உடனே அனைவரும் வியந்து பார்க்குறாங்க. அப்பொழுது சிவபெருமானை பார்க்க வந்த அன்னை ஆதிபராசக்தி பார்வதி தேவி, அதாவது அம்மாவோட ஆதி ரூபம் பார்வதி தேவி, ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அனுப்போம், பார்வதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அந்த இருக்கையில் வந்து பிரம்மதேவன் அமர்ந்த உடனே அம்மா பார்வதி வந்து சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்வாங்களாம். அந்த பாத பூஜை செய்வதற்கான பொருட்களாம் எடுத்துக்கொண்டு, அவள் வந்து ஒரு பெண் அல்லவா, அதனால் தலை குனிந்து, அதாவது ஒரு சபை இருக்கும், அவ்வளவு சபை கூடிய இடத்துல வந்து பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்க மாட்டாங்களாம், தலை குனிந்தபடியே தான் போவாங்க. இவங்க நேராக என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தான் தெரியல நம்ம சிவபெருமான் வந்து எந்த இடத்தில் அமருவார், எந்த இருக்கையில் அமர்ந்திருப்பார்னு. நேராக போயிட்டு தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு பாத பூஜை செய்வதற்கு போயிட்டாங்க. எங்கே? சிவபெருமான் அமர்ந்திருக்கும் அந்த இடத்தில். ஆனால் அங்கே அமர்ந்திருக்கிறது யார்? பிரம்மதேவர். அப்பொழுது பார்வதி போயிட்டு பாத பூஜை செய்யவில்லை, கீழே போயிட்டு பாதத்தை பார்த்த உடனே இது நம் கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நிமிர்ந்து வந்து பிரம்மனை பார்க்குறாங்க. பிரம்மனை பார்த்துட்டு, டேய் பிரம்மா, உனக்கு இவ்வளவு அகந்தையா? என்னுடைய கணவர் அமரும் இடத்தில் நீ எவ்வாறு அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கோபமாக கேட்குறாங்க. அதுக்கு பிரம்மன் வந்து என்ன சொல்கிறாரு, அகிலத்தை ஆளும் ஈசனின் மனைவி, இடப்பாகத்தை பெற்றவள், இவ்வாறெல்லாம் பட்டம் சூட்டிக்கொள்கிறாய். ஆனால் இங்கே அமர்ந்திருப்பது உன் கணவனா மற்றொருவனா என்று கூட உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிச்சானா பிரம்மன். இதற்கு கோபமடைந்த அன்னை ஆதிபராசக்தி ஈசனிடம் போய் சொல்கிறாங்க இது நடந்ததை. ஈசனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. நேராக வராரு. பிரம்மனுக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை. உனக்கு எப்பொழுது 5 தலை இருக்கின்றதோ, அந்த அகந்தை என்ற 5வது தலை இருப்பதனால்தான் இவ்வாறு நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். அந்த 5வது தலையை நான் கிள்ளி எறிகிறேன், உன்னுடைய அகந்தையை நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்மனோட அந்த 5வது தலையை வந்து கிள்ளி எடுத்துடுறாரு. யார்? சிவபெருமான். உடனே வந்து பிரம்மன் வந்து கோபமடைந்த பிரம்மன் சாபம் கொடுத்துட்றாரு. சிவபெருமானுக்கு சாபம். என்ன சாபம்? என்னுடைய தலையை நீ கிள்ளி எறிந்ததனால் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுவாயாக. அந்த கையில் ஒட்டிய கபாலம் உன் கையை விட்டு போகாது, அதுக்கு பிரம்மகத்தி தோஷம். தினமும் அதற்கு நீ உணவு பிச்சையாக எடுத்து உணவு அளிக்க வேண்டும். அவ்வாறாக சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்ததுனால சிவபெருமான் கைலாயத்தை விட்டு போயிடுறாரு. கையில் வந்து அந்த மண்ட ஓடு, பிரம்மனோட மண்ட ஓடு, கபாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ட ஓடு ஒட்டி கொண்டே இருக்கிறது. இதில் கோபம் அடைந்த சரஸ்வதி தேவி, இப்போ உதாரணத்துக்கு தன்னுடைய கணவனுக்கு ஒன்றுனா மனைவிக்கு கோபம் வரும் இல்லையா, அதே போல் பிரம்மனோட மனைவி யார்? சரஸ்வதி தேவி. அப்போ சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன சொல்கிறாங்க, இவ்வளவுக்கு காரணமானது பார்வதி நீதான், உன்னால தான் என்னுடைய கணவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை, ஆகையால் உன்னை நான் சபிக்கிறேன். நீ கிழிந்த ஆடைகளை கட்டிக்கொண்டு பித்து பிடித்து சுடுகாட்டில் உள்ள பிணங்களை பிடுங்கி திண்டு பித்து பிடித்து பைத்தியமாக திரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி வந்து எல்லாம் வல்ல பராசக்தி பார்வதி தேவிக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்தை வந்து உள்வாங்கி கொண்ட பார்வதி அங்கிருந்து பூலோகத்துக்கு வராங்க. கிழிந்த ஆடைகளை கட்டிக்கொண்டு தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பித்து பிடித்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னையாகிய ஆதிபராசக்தி. இது ஒரு புறம் இருக்க, ஒரு புறம் வந்து
எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் பிரம்ம கபாலத்தை வந்து கையில் ஏந்தி பிரம்மகத்தி தோஷம் தாக்கி அவர் ஒரு பக்கம் பித்து பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாகவே இருந்தது. உலகிலே உள்ள இரு பெரும் சக்திகளாகிய சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகளுக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்ததனால் இதனை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்த விஷ்ணு பகவான் தனது தங்கையாகிய அன்னை பார்வதியை பார்ப்பதற்கு வராங்க. வந்து அவர்களுக்கு தன்னுடைய பித்தை தெளிவித்து நடந்த அனைத்தையும் எடுத்துரைத்து பின்பு தன்னுடைய கணவருக்கு நேர்ந்த அந்த பிரம்மகத்தி தோஷத்தையும் பற்றி விளக்கமாக கூறி இதனை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய இயலும், ஆகையால் உனது சிறிது காலம் வரும் வரை நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நீ வந்து காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அம்மா கொஞ்ச நாளாக வந்து தாயனூர் என்று சொல்லக்கூடிய மலையனூருக்கு அருகில் இருக்குது. தாயனூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரிக்கரையிலே அம்மா தங்கியிருக்காங்க. பின்பு விஷ்ணு பகவான் வந்து பார்வதி தேவி கிட்ட மிகவும் அறுசுவை விருந்தாகிய சுண்டல், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல் போன்ற முப்பெரும் அறுசுவை உணவினை நீ சமைத்து அதை 3 லிங்கங்களாக உற்பத்தி செய்து காசிமா நகர பட்டினம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு சென்று அங்கு அன்னபூரணியாக நின்று எல்லாம் அல்ல பரம்பொருள் சிவபெருமான் தன் கையில் வைத்திருக்கும் கபாலத்தில் ஒன்றையும் மண் உண்ண கொடுத்துவிட்டு இன்னொன்றையும் உண்ண கொடுத்துவிட்டு மற்றொன்றை 3ஆவதாக உள்ளதை கீழே தவற விட்டுவிடு. அந்த கபாலம் மீண்டும் அதை உண்பதற்காக கீழே வந்து வரும். அப்போ வந்து நீ என்ன செய்கிறனா, உன்னுடைய அந்த கபாலத்தை உன்னுடைய கால்களால் மிதித்து அதனை சம்காரம் செய்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு பகவான் வந்து அன்னை பார்வதி தேவிக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அதே போலவே காசிமா நகர் பட்டினத்துக்கு அம்மா போகிறாங்க. அங்கே சிவபெருமான் வந்து பிச்சாம் தேவி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. அப்போது அன்னபூரணியாக நின்று அவர் சொன்ன மாதிரி 3 அறுசுவை கபாலங்களை உற்பத்தி செய்து அதில் ஒன்றை கபாலத்திற்குள் கொடுத்துவிட்டு, அப்போ ஒன்று ருசியாக இருக்குன்னா அதை சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு இன்னொன்று சாப்பிடும் போது பிரம்மாண்ட ருசியாக, அப்போது இன்னொன்று வந்து கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்றாரு. அப்போ 3ஆவது கபாலத்தை வந்து கொடுப்பது போல் காட்டிக்கொண்டே நடந்து வந்து 3ஆவது கபாலத்தை கொடுப்பது போல் ஆகாயத்தில் வீசி எறிகிறாங்க அம்மா. இந்த சுவைக்கு மயங்கிய பிரம்ம கபாலம் அதை எட்டி பிடிப்பதற்காக உட்கொள்வதற்காக கையை விட்டு பறந்து போது, அப்போ தான் வந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து விழுந்த இடம் மேல் மலையனூர் என்று சொல்லக்கூடிய அந்த சேத்திர பூமியில் மயானத்தில் வந்து விழுது. அதை உண்பதற்காக வேகமாக சென்ற கபாலம் அதை உண்ட பின் மீண்டும் சிவபெருமானோட கைக்கு செல்ல தாண்டி போகிறது. அப்போ சிவபெருமானாகப்பட்டவர் குதித்து தாண்டி அவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அன்னையாகிய ஆதிபராசக்தி பிரம்மாண்ட ரூபமாக எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை தன்னுடைய வலது காலில் போட்டு மிதித்து மண்ணுக்குள் அமைத்து மண்ணோடு மண்ணாக சர்வநாசமாகி அங்கேயே வந்து அமர்ந்து மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாக அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கிறாரு. இப்போது அம்மாவுக்கு வந்து அந்த பிரம்ம கபாலத்தை வந்து காலில் மிதித்தனால அகோர பசி, அதே போல் வந்து அதிகப்படியான கோபம் வந்துருச்சான். அதனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணார், தன்னுடைய தங்கை என்றும் பாராமல் அந்த அங்காள அம்மாவையும் சேர்த்து பூமிக்குள்ளே வந்து அமைச்சிட்டாங்களாம். அனுப்பியதுனால அம்மா என்ன பண்ணாங்க, தவத்தில் உட்கார்ந்து அங்கேயே புத்து ரூபமாக மாறி உள்ள தியான கோலத்தில் அமர்ந்த நாக ரூபம் எடுத்து தியான கோலத்தில் வந்து அம்மா மேல்மலையனூரில் வந்து வீட்டிருக்காங்க. இதான் வந்து அங்காள அம்மாவோட வரலாறு.
நிறைய பேர் வந்து அங்காளம்மாவோட வரலாறு தெரியாது. நம்ம அங்காளம்மாவோட வரலாறு வந்து சொல்லியிருக்கோம். அந்த கோபத்தை தணிவிப்பதற்காக பச்சை இலுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இலுப்பை மரத்தால் தொட்டில் கட்டி அம்மாவை அமர செய்து தாலாட்டு பாடினாராம் அவங்க அண்ணன் வந்து பரந்தாமன். அதை நினைவு கூர்ற விதமாக தான் அமாவாசைக்கு அங்கே வந்து ஊஞ்சல் சேவை நடைபெறுது. பின்பு அந்த மயான கொள்ளை என்று சொல்லக்கூடியது அந்த பிரம்ம கபாலத்தை மெதித்த நிகழ்வு நடைபெற்றது மாசி மாதம். அதனால் வருடாதோறும் மாசி மாதம் அமாவாசை திருவிழா பிரம்மாண்டமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதான் அம்மாவோட வரலாறு. அங்கே போய் வழிபட்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிட்டும். பித்து பிடித்தவர் மற்றும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் ஒரு நாள் அல்லது 3 அமாவாசை அங்கே தங்கி வந்தால் தன்னுடைய பித்து தெளிந்து மீண்டும் தன்னுடைய சுயநினைவுக்கு திரும்புவார். ஏன்னா அம்மாவுக்கே அங்கே பித்து பிடித்து சிவபெருமானுக்கும் அம்மாவுக்கும் சரியான இடம். ஆகையால் பித்து பிடித்தவர்கள் அனைவருக்கும் குணமாக்கக்கூடிய இடம். குழந்தை பாக்கியத்தை அள்ளித்தரும். உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பிங்கள். அனைவருக்கும் அம்மாவோட தெய்வ கடாட்சம் ஆசீர்வாதம் பரிபூர்வமாக கிட்டும். முடிந்த அளவுக்கு அமாவாசை நேரங்களில் அங்கே கூட்டமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து மற்ற தினங்களில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அம்மா வந்து போயிட்டு ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் நிறைய வழி இருக்குது. செஞ்சு வந்துட்டும் போகலாம். நான் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க திருவண்ணாமலைக்கு பக்கம் இருக்கிறவங்க போகலாம். அப்படிலாம் விழுப்புரம் வந்துட்டோம். விழுப்புரத்துலேருந்து பஸ் இருக்குது மேல்மலையனூருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அனைவரும் உங்களுடைய வாழ்நாளில் முடிந்த அளவிற்கு ஒரு நாளாவது போய் அம்மாவை பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் அபிஷேகம் பூர்த்தி ஆகிடுத்து. அனைவரும் அம்மாவோட அருளாசி பாருங்கள். இதுதான் பிரம்ம கபாலம். அம்மாவோட காலில் இருக்குது பாருங்கள் பிரம்மனோட தலை. இதே போலவே மலையனூர் மூலஸ்தானத்துலேயும் அம்மாவோட பாதத்தில் வந்து இந்த தலை இருக்கும். இது வந்து அபிஷேக வீடியோ. ஈவினிங்காக வந்து உங்களுக்கு அலங்காரம்லாம் பூர்த்தி ஆகிடுட்டு அம்மா வந்து ஊஞ்சல் அமர செய்யும் பொழுது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களோட கேள்விகளை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற கேள்விகளை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து வீடியோ போடுறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அம்மா ஆசிரியர்கிட்ட அம்மாவை பரிபூர்ணமாக வேண்டிக் கொள்கிறேன்.